குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாளைச் சேர்ந்த மகேந்திரன் அதிமுக வர்த்தக அணி மாவட்ட இணைச் செயலாளராக இருந்து வந்தார். கட்சியின் தீவிர ஆதரவாளரான அவர் தேர்தல் தோல்வி மற்றும் கட்சிக்குள் நிலவி வரும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக மனவேதனையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பரபரப்பான வீடியோவை வெளியிட்டார். அதிமுக மீண்டும் ஒருங்கிணைய வேண்டும் என்றும் கட்சியின் தோல்வி தனக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்த பிறவியிலும் அதிமுக தொண்டனாகவே பிறக்க வேண்டும் என்ற தனது விருப்பத்தையும் அப்பதிவில் தெரிவித்திருந்தார். வீடியோ வெளியான சில மணி நேரங்களுக்கு பிறகு மகேந்திரன் மாயமானார். அவரை உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தீவிரமாக தேடினர். ஆனால் திருப்பனந்தாள் அருகே பாலூர் பகுதியில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் உயிரிழந்தவர் மகேந்திரன் என்பது உறுதியானது. அவரது உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. தகவல் அறிந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மருத்துவமனையில் திரண்டதால் அப்பகுதியே பரபரப்பாகியது. பின்னர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று மகேந்திரனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அவரது குடும்பத்தாருக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கு அவருடைய மனைவி திரு முனீஸ்வரி அவர்களும் திரு மகேந்திரன் அவர்களுக்கு 1 வயது குழந்தையும் இருக்கின்றது. அந்த குழந்தை வளர்ந்து பள்ளி படிப்பை தொடங்கியதிலிருந்து கல்வி கற்று முடிகின்ற வரை ஆகின்ற அனைத்து கல்வி கட்டணத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியே வழங்கும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்து திரு மகேந்திரனை இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கு குடும்ப நலன் நிதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 30 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும். மேலும் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.